பார்வதி இன்னைக்கு அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, திவாகர், பிரஜன் எல்லாருமே சேர்ந்து பர்டிகுலரா ஒரு நபரை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இந்த கேப்டன்சி டாஸ்க் மட்டும் கிடையாது, நாமினேஷனையே டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு இப்ப எல்லாருக்கும் இந்த ஒரு நபரை அடிக்கணும்னு தனித்தனியா தோணிருந்தா அது சரி. எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு நபரை அடிச்சு நம்ம காலி பண்ணணும்னு நினைச்சா இந்த ஒரு ஷோல எப்படி அது ஒர்க் ஆகும்? உள்ள போகும்போது இங்க குரூப்பிசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாமே வீட்டுக்குள்ளர குரூப்பிசம் இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப புதுசா ஒரு குரூப்பா உருவாக்கி இருக்காங்க. அந்த குரூப்பாவது ஓகே, ஒரு ஒரு அன்பு கேங்னு வச்சுக்கலாம். இந்த குரூப்புக்கு ஒரு வைலன்ஸ் கேங், வைலேஷன் கேங்கா இருக்குது. அடிக்கிறோம், தூக்குறோம், தட்டுறோம், தெரிக்கிறோம். எதுக்கும் உங்களுக்கு இவ்வளோ வன்மம்? எதுக்கும் உங்களுக்கு இவ்வளோ? இன்னைக்கு பார்வதி திவாகர் கூட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள் யாரு? அரோரா அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு அது கூடயே ஆள் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு. அதுக்கேத்த ஆளா அது பாரு, அது அவங்க பண்ணல பாரு, அது நீங்க தான் பண்றீங்க. பாரு பண்றது எல்லாமே பாரு கிட்ட சொன்ன மாதிரி பாரு அரோராவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் ஃபன்னே. திவாகர் காலையில இருந்து எல்லா கேமரா கிட்டையும் போயிட்டு அது இந்த கேமரா தெரியுமா, இந்த கேமரா என்ன காமிக்கிறீங்களா, நான் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவான்னு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. நான் கேட்கிறேன், நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நீங்க யார் எழுதா? நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்றதே எங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, முதல்ல உனக்கு அது தெரியுமா? யார் உனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு வச்சது? நீ ஸ்டாரே கிடையாது, நீ வாட்டர்மெலனும் கிடையாது, நீ ஸ்டாரும் கிடையாது. என்னோட யூடியூப் ரிவ்யூல பல நாட்களுக்கு முன்னாடி வீக்கெண்ட்ல சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க, இல்ல சார் நான் திவாகர்லாம் இருக்கும்போது நான் சேஃபா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன், இப்ப சேஃபா ஃபீல் ஆகுதுன்னு சொல்ற இதே பொண்ணுங்க தான் ஃபியூச்சர்ல இல்ல இவர் இருக்கிறதுனால எனக்கு சேஃபா இல்லைன்ற ஒரு டோனுக்கு வருவாங்கன்னு. இந்த ஆளும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாத்தையும் பண்றான். எல்லா பொண்ணுங்க கிட்டயும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எந்த ஜாதி, நீ எந்த ஊரு, ஜாதியை பத்தி பேசுறவனெல்லாம் எதுக்கு முதல்ல இந்த ஷோல உட்கார வச்சிருக்கணும்? ஜாதியால இங்க எவ்வளவு கொலைகள் நடக்குது, ஜாதியால எவ்வளவு வன்முறைகள் நடக்குது, இதெல்லாம் தடுக்கணும்னு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இந்த ஆள் உட்கார்ந்து இவ்வளவு பெரிய டெலிவிஷன்ல உட்கார்ந்துட்டு நீ நம்பால் தானே நான் என்ன உன் ஆளு? How can someone speak about caste in television? எவ்வளவு தைரியம் இருக்கும்? திவாகர் பண்றது எந்த அளவுக்கு தப்போ வினோத் பண்றதும் அவ்வளவு அளவுக்கு ஈக்குவலான தப்பு. இப்ப திவாகர் நமக்கு பிடிக்காத காரணத்தினால வினோத் அவரை பாடி ஷேமிங் பண்றதுக்கு சிரிச்சுக்கிட்டு அவர் பண்ற எல்லா விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வினோத்தும் நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு. வினோத் அதை திருத்திக்கிட்டே ஆகணும்.